ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான 3 பிசி ட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, எப்பவும் போல டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கரண்டா இருக்கிற ஃபைல் டைரக்டரியில இருந்து எப்படி சிஎம்டி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு ஃபைல் டைரக்டருக்கு போய்க்கிறேன். டவுன்லோட்ஸ் கூட பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டவுன்லோட்ஸ்குள்ள போய்க்கிறேன். இப்போ டவுன்லோட்ஸ்குள்ள போனோடனே இப்போ இந்த இடத்துல எனக்கு சிஎம்டி லொகேஷன் கரெக்டாக எனக்கு சிஎம்டியில் ஓப்பன் ஆகணும். சிஎம்டினா உங்களுக்கு என்ன தெரியும், கமாண்ட் ப்ராம்ப்டை தான் சிஎம்டி ஷார்ட்டாக சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஆல்ரெடி கொடுங்க. டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து சிஎம்டி அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணுங்க. ஏற்கனவே செலக்ட்ல தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தோன்னே அங்கே டவுன்லோட்ஸ் இருக்கு, அது ஏற்கனவே செலக்ட்ல தான் இருக்கும். அதனால நீங்கள் சிஎம்டின்னு கொடுக்கும்போது அது அழிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்டர் கொடுங்க சிஎம்டின்னு கொடுத்துட்டு பாருங்க. இப்போ அஷ்விகான்ற ஒரு யூசர்ல வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்ற இதுல வந்து மூவ் ஆயிடுச்சு. நம்ம இருக்கிற ஃபைல் டைரக்டரியில இப்போ சிஎம்டி ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ரெண்டாவது ஷார்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கரண்ட் டெஸ்க்டாப்ல இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சின்ன பசங்களோ வந்து லேப்டாப்பை அது வந்து நீங்க முக்கியமான வேலை ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, நீங்க உடனே வர்ச்சுவல் டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் டெஸ்க்டாப் மூவ் பண்ணா நீங்க அது வந்து ஒரு காலியான டூப்ளிகேட் டெஸ்க்டாப் மாதிரி மாறிடும். நீங்க பண்ண ஒர்க் எதுவுமே அதுல காமிக்காது. ஸோ அந்த ஷார்ட்கட் எப்படி அக்சஸ் பண்றதுன்னா, கண்ட்ரோல் விண்டோஸ் டி கொடுங்க. டெஸ்க்டாப் 9 சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ முன்னாடி ப்ராக்டிஸ்க்காக நான் முன்னாடி 8 ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால 9 சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நீங்க இதுல இருந்து உங்களுக்கு வந்து இப்போ இதுல பாருங்க, ஆல்ட் டி கொடுக்குறேன். சாரி, ஆல்ட் டேப் கொடுக்குறேன். ஸோ ஒண்ணுமே இல்லை. ஆனா முன்னாடி பண்ணதுல இப்போ முன்னாடி இருந்த டெஸ்க்டாப்ல அதுதான் மெயின் டெஸ்க்டாப். அதுல நம்ம எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஏதாவது யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா நீங்க உடனே வந்து இந்த இது கண்ட்ரோல் விண்டோஸ் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் டெஸ்க்டாப்ல கூட்டு போயிடும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராஜெக்டும் சேஃபா இருக்கும். சரி, இதுல இருந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு டெஸ்க்டாப்ல இருந்து அதாவது வெர்ச்சுவல் டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகுறதுக்கு விண்டோஸ் பிளஸ் ரைட்டரை கொடுங்க. கண்ட்ரோல் பிளஸ் விண்டோஸ் பிளஸ் ரைட்டரை கொடுங்க. 8ல இருக்க நானு லெஃப்ட் அரோ ரைட் அரோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட் அரோ கொடுத்தா மூவ் ஆக மாட்டேங்குது. நம்ம லெஃப்ட் அரோ கொடுத்து வரும். நம்மளுக்கு மெயின் டெஸ்க்டாப்ல வந்துருச்சு. இதுதான் மூணாவது சர்க்கிட். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் டைரக்டரி எப்படி ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூசர் டைரக்டரினா நீங்க அதுதான் வந்து இப்போ டவுன்லோட்ஸ் இந்த டெஸ்க்டாப் ஸோ இதெல்லாம் இருக்கிற அந்த ஒரு டைரக்டரி தான், அந்த ஒரு இடம் தான் வந்து யூசர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்குள்ள போறதுக்கு இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கேன், நீங்க என்ன பண்ணீங்க, லோக்கல் டிஸ்க் சில போயிட்டு அதுல யூசர்ஸ் அதுல போயிட்டு அதுக்கப்புறம் அக்சஸ் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த ட்ரிக் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண தேவை, உங்களுடைய ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டாட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு 2 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா ஜாலியா இருக்குல்ல. இது வந்து ஷார்ட்கட். டயலாக் பாக்ஸ் டாட் டாட் என்டர். ஏற்கனவே ஒரு யூசர் இருக்கிறதுனால அதை காமிக்குது. திருப்பி டயலாக் பாக்ஸ் டாட் டாட் என்டர். குயிக்கா வந்து யூசர்ஸ்குள்ள போயிரும்.